மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா செம்பதநெருப்பு கிராமத்தைச் சேர்ந்த மோகன் என்பவர் வழக்கறிஞர் சங்கமித்திரன் உள்ளிட்ட சிலருடன் மாவட்ட ஆட்சியரகத்துக்கு வந்து புகார் மனு ஒன்றை அளித்தார். அந்த மனுவில் சீர்காழியில் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி நடத்தி வரும் உரிமையாளர் ஒருவர் தன்னிடம் பயிற்சி பெற வரும் குடும்ப பெண்கள், இளம் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அதை வீடியோ பதிவு செய்து வைத்துக் கொண்டு அதை வைத்து பெண்களை மிரட்டி முக்கிய பிரமுகர்களுக்கு சப்ளை செய்து வருவதாகவும் பகீர் குற்றச்சாட்டை புகாராக தெரிவித்துள்ளார். பயிற்சி பள்ளி உரிமையாளர் தன்னிடம் பயிற்சி எடுக்க வருகின்ற குடும்ப பெண்கள், இளம் பெண்களிடம் அவர்களது செல்போன் எண்ணுக்கு ஆபாச குறுஞ்செய்திகளை அனுப்பியும், பயிற்சி கொடுக்கும்போது பாலியல் சீண்டல்களை செய்தும், சில பெண்களை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு அவர்களுக்கு தொடர் பாலியல் தொல்லைகள் கொடுத்து வருவதாகவும், பாலமுருகனால் பாதிக்கப்பட்ட சில பெண்கள் தற்கொலைக்கு முயற்சித்திருக்கிறார்கள் என்றும், இந்த விவகாரம் குறித்து வெளியில் சொல்ல பாதிக்கப்பட்ட பெண்கள் பயப்படுவதால் சிங்கப்பெண் அதிரடிப்படையினர் விசாரித்து உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் தனது உறவினர் பெண் ஒருவர் இதில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மோகன் தெரிவித்துள்ளார். மோகனுங்க, நான் சீர்காழியில் இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வேண்டிய பொண்ணு ஒன்று அபி டிரைவிங் ஸ்கூலுங்கிற இடத்துல ஒரு நிறுவனத்தில் டிரைவிங் கற்றுக்க போச்சு. அங்கே அந்த டிரைவிங் சொல்லி கொடுக்குற பாலமுருகனுங்கிற பையன் பாலியல் தொல்லை கொடுத்துருக்காப்புல. அது வெளில சொல்ல முடியாமல் ரொம்ப நாள் நடந்துட்டு இருந்திருக்கு. இப்போதைக்கு தான் வெளில வந்துச்சு. அதை நான் இப்போது கலெக்டர் ஆஃபீஸில் கொண்டாந்து பெட்டிஷன் கொடுத்துருக்கேன், அதை காப்பாற்று. இது போல பல பெண்களுக்கு இந்த மாதிரி பாலியல் தொல்லை நடந்துட்டு இருக்கு. இவங்க அந்த பெண்களை வசப்படுத்தி வெளியிலலாம் ஆட்சிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன். இதெல்லாம் நடக்காம இருக்கணுங்கிறத நான் இப்போ இந்த கலெக்டரை பார்த்து ஒன்று கொடுத்துருந்துருக்கேன். இது மேலும் மேலும் வளர்ந்து இன்னும் பல பெண்களை பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தாமல் பாதுகாக்க வேணுமுங்கிறதுக்காக நான் இதை கொடுக்குறேன். மாவட்ட ஆட்சியர் இதை இந்த பெட்டிஷனை நேரில் எடுத்து அதை விசாரிச்சு இதுக்கு மேலே பாதிக்கப்படாத அளவுக்கு இளம் பெண்களை பாதுகாக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். பல பேர் ஆதாரத்தை அந்த விசாரணை இப்போ நான் எல்லாத்தையும் கொடுப்பேன். ஆதாரம் இருக்கு, நான் கொடுப்பேன். விசாரணை வரும்போது எல்லாத்தையும் தெளிவாக நான் கொடுப்பேன். என்னுடைய எனக்கு தெரிஞ்ச உண்மை உள்பட்டு நான் ஒரு 10-15 மேலுக்கு எனக்கு தெரிஞ்சது. இன்னும் எவ்வளவு இருக்குன்னு தெரியாது நமக்கு. அவ்வளவு பேர் இருக்காங்க. சீர்காழி பகுதியில் அபி டிரைவிங் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல இளம் பெண்கள், குடும்ப பெண்கள் இவர்களெல்லாம் கார் ஓட்டுவதற்காக பயிற்சி எடுப்பதற்காக அந்த டிரைவிங் ஸ்கூலுக்கு போய் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பயிற்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆணா இருக்கிறாங்க. அவருடைய பேர் பாலமுருகன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாலமுருகன் அங்கே பயிற்சிக்கு வரக்கூடிய ஒரு சில பெண்களிடம் பாலியல் தொந்தரவு கொடுத்து அதில் பிரச்சனை பண்ணி ஒரு சில பெண்களை வீடியோ எடுத்தோம், அதை வைத்து அவர்களை மிரட்டி அவர்களை ஒரு தவறான பாதைக்கு அழைத்து சென்று பல்வேறு ஊர்களுக்கு பல நபர்களுக்கு இந்த பெண்கள் சப்ளை செய்யப்பட்டிருக்கிறதாக ஒரு மிகப்பெரும் குற்றச்சாட்டு ஒன்று சீர்காழி பகுதியில் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இது ரொம்ப காலமாக நடந்துகிட்டு இருக்கிறதாவும் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர் சொல்றாங்க. அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணினுடைய உறவுக்காரர் தான் இந்த மோகன். இந்த மோகனுக்கு வழக்கறிஞர் தான் நான். அதனால நம்ம தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சீர்காழி பகுதியில் இது போன்ற சம்பவங்கள் கேட்பதற்கே மிகவும் வெட்கக்கேடாக இருக்கிறது, கேவலமாக இருக்கிறது. அதனால உடனடியாக இது ரகசிய விசாரணை நடத்தப்பட வேண்டும். இல்லை என்ன அவங்க ஆப்ளிகேஷன் வைக்கிறாங்க, மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் முதலமைச்சர்கிட்டையும் அவங்க வைக்கிற ஆப்ளிகேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அபி டிரைவிங் ஸ்கூல் சொல்லக்கூடிய அந்த பயிற்சியாளர் பாலமுருகனுடைய செல்போன் நம்பரை நீங்க ஆய்வு செய்யணும். யார் எந்தெந்த பெண்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கிறார், ஆபாசமான எப்படியெல்லாம் அந்த மெசேஜ் எல்லாம் அனுப்பியிருக்கிறாரு, அதே போல எத்தனை வீடியோக்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது, யார் கூடலாம் அந்த தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள் இது போன்றவர்களுக்கெல்லாம் இவர்கள் பெண்களை சப்ளை செய்திருக்கிறதா சொல்றாங்க. இதை கேட்பதற்கே வெட்கக்கேடாக இருக்கிறது. ரொம்ப மனசு ஒரு கூச்சமா இருக்கிறது. எனவே இதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் குடும்ப பெண்களாகவும் இளம் பெண்களாகவும் இருக்கிறதுனால புகார் கொடுப்பதற்கு தயக்கம் காட்டுறாங்க இவங்க. அதனால இவங்களோட ரிலேஷனை வச்சு இது நீங்க மாவட்டத்தினுடைய ஆட்சியர்களிடத்திலையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களிடத்திலையும் நீங்க சொல்லுங்க. சீர்காழியில் இருக்கக்கூடிய ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் பாலமுருகனோடு ரொம்ப தொடர்புல இருக்கிறாங்க. காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தால் அந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காதுன்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் இவர் மூலமாக இன்றைக்கு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் கொடுக்குறாங்க. நாங்களே கேட்டோம், ஏன் நீங்க இந்த பாதிக்கப்பட்டிருக்கிற பெண்கள் உடனடியே காவல் நிலையங்களே நீங்க புகார் கொடுக்க வேண்டும் சொல்லும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு சில அதிகாரிகள் இந்த பாலமுருகனோடு நெருக்கமாக இருக்கிறார்கள். நாங்க இங்க புகார் கொடுத்தோம்னா அந்த புகார் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை.
அதனால இது உயர் அதிகாரிகள்கிட்ட நீங்க கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் மூலமா கொடுத்துருக்காங்க. இவர்கள்ட்ட அந்த ஆதாரங்கள் இருப்பதாகவும் சொல்றாங்க. இந்த பெண்களிடத்துல வந்து இது மாதிரி ஆபாசமாக பேசிய இந்த பெண்களுக்கு எதிரான இந்த வன்கொடுமைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த ஆதாரங்கள் எல்லாம் நம்முடைய மோகன் அவர்கள் சார்ந்தவர்கள் வைத்திருப்பதாகவும் சொல்றாங்க. அது விசாரணையின் போது இந்த ஆதாரங்கள் மாவட்ட ஆட்சியர்களிடத்துல கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாங்கிற ஒரு செய்தியையும் சொல்றாங்க. எனவே உடனடியாக இந்த பெண்கள் விஷயத்துல மாவட்டத்துடைய ஆட்சியர் அவர்கள், மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் ஒரு ரகசிய விசாரணை நடத்தப்படணும். ரகசிய விசாரணை நடத்தப்பட்டு அவருடைய செல்போன் எண்கள் எல்லாம் ஆய்வு செய்யப்பட்டு அதுல தவறுகள் நடந்திருக்கும் பட்சத்தில் கடுமையான இரும்புகரம் கொண்டு ஒடுக்கி அந்த நிறுவனத்தை அந்த உரிமங்களை ரத்து செய்து இது போன்று யாரேனும் அந்த பகுதியில் இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருந்தால் அவர்களையும் கடுமையான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டுமா இந்த மாவட்ட ஆட்சியருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மோகன் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன்.